இப்ப ஈரான்ல போர் நடக்குது. ஈரான் நாட்டு மக்கள் எந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கான்? அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். ஆனா ஈரான் நாட்டு ராணுவம் வளைகுடா நாடு மீது போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா வளைகுடா நாடு முழுக்க என்ன? பஹ்ரைன், துபாய், அபுதாபி, கத்தாரு, ஓமனு, சவுதி அரேபியா இன்னும் போன்ற நாடுகள். இந்த நாட்டு மீது ஈரான் நாடு வந்து போர் தொடுக்குது. ஈரான் மக்கள் இஸ்லாமியர்கள், சவுதி அரேபியால இருக்கக்கூடியவன், பஹ்ரைன்ல இருக்கிற, கத்தார்ல இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள். ஆனா வளைகுடா நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதுக்குடா வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறான்? ஏன் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கிறானா? இங்கே நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இங்க மத சண்டை ஒருபோது நடக்காது. மத சண்டை சத்தியமா நடக்காது. இங்க நடப்பது எல்லாமே மொழிக்கான சண்டை மட்டும்தான். என்ன தெரியுமா உங்களுக்கு? ஈரான்ல இருக்கிறவன் ஈரானிய மக்கள் பெர்ஷிய மொழியை கொண்டவர்கள், பெர்ஷியர்கள். 6000 ஆண்டு கொண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர், பெர்ஷிய மொழியை ஏற்றுக்கொண்டவன். அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இங்க வளைகுடா நாட்டில் இருக்கிறவன் அரபு மொழியை கொண்டவன், இவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் மார்க்கம் உருவெடுக்கும் பொழுது இஸ்லாமியுடைய அந்த அமீன் சொல்லக்கூடிய தலைமை குரு சொல்லக்கூடிய நபிகள், அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த இடத்தை கைப்பற்றணும் சொல்லி அவருடைய மாமனாருக்கும் மருமகனுக்கு சண்டை. மாமனாரு முகமது, அலிங்கிறவன் மருமவன். இந்த அலிங்கிறவன் ஜியா, முகமதுங்கிறவன் சன்னி அப்படிங்கிற பிரிவா பிரிஞ்சு சண்டை நடக்குது. இதுலதான் சன்னி முஸ்லிம்களாக வளைகுடா நாட்டு பகுதியை சேர்ந்த பெருமாறிய மக்களும், சியா முஸ்லிம்களாக நம்ம ஈரானியை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. அங்க சியா சன்னி பிரிவும் உருவெடுக்குது. மொழி அடிப்படையில இவன் அரபி, இவன் பெர்ஷியன். இத வரலாற்று பூர்வமாவே லத்தீனர்களுக்கும், கிரேக்கர்களுக்கும், நம்ம சொல்றோம்ல சீனர்களுக்கும், அரபியர்களுக்கும், தமிழர்களுக்கும் சண்டை. வரலாற்று பூர்வமாவே கிரேக்கர்கள், லத்தீனர்கள், அரபியர்கள், சீனர்கள், தமிழர்கள், இவர்கள் தான் இப்போ வரையே 50,000 ஆண்டுகள் இருந்து 5,000 ஆண்டுகளா கொண்ட ஒரு வரலாற்று இனமிக்க மக்கள். இந்த மக்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் இப்ப. இதுல பெர்ஷியனா இருக்க ஈரானிய விட மாட்டேங்கிறான். இங்க அரபிக்கான அமெரிக்காவோட சேர்ந்துகிட்டு பெர்ஷியனை அழிக்க பாக்குறான். இதான் வரலாறு. இது தெரியாத நம்ம முஸ்லிம்ஸ் நாடுகள் ஒற்றுமை இருக்க முடியாது. என்ன காரணம்? மொழி மட்டும்தான் ஒருத்தனை ஒற்றுமைப்படுத்தும். ஒன்னையும் என்னை பிரிப்பது சாதி, ஒன்னையும் என்னை பிரிப்பது கட்சி, ஒன்னை என்னை பிரிப்பது மதம், ஒன்னையும் என்னை இணைப்பது மொழி மட்டுமே. புரியுதா உங்களுக்கு? காஷ்மீரி அங்க ஏற்றுக்கொண்ட மதம் இஸ்லாம். ஆனால் அந்த மக்கள் காஷ்மீரி. அப்ப இந்தியா முழுக்க எல்லா இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, எதுக்கு அவனுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா மலையாளி முஸ்லீம் இருக்கா, தமிழ் முஸ்லீம் இருக்கா, கன்னட முஸ்லீம் இருக்கா, இந்தி முஸ்லீம் இருக்கா, தெலுங்கு முஸ்லீம் இருக்கா, இவெல்லாம் அங்க குரல் கொடுக்க முடியாது. மார்க்கத்தின் அடிப்படையில ஒண்ணு கூடலாம். ஆனா மொழியின் அடிப்படையில் ஒண்ணு கூடினால் மட்டுமே தான் அங்க சாத்தியம் நடக்கும். ஈரானியர்கள் பெர்ஷியர்களா நின்று கிரேக்கர்களை, லத்தீனர்களை வீழ்த்த முயற்சி பண்ணுகிறார்கள். ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய பண்பாடு பாரம்பரியம் அவர்களுக்கு காக்கும். ஈரானியர்கள், பெர்ஷியர்கள் கண்டிப்பாக விடுதலை நோக்கி நகருவார்கள். அவர்களுடைய நாட்டை அவர்கள் மீட்பார்கள். நான் இப்ப சொல்லல, அவனவன் நாட்டில் அவனவன் வாழ்க, அடுத்தவன் அவன் நாட்டை சுரண்டுதல் நீள்க. இப்ப ஈரான் நாட்டை அமெரிக்கா சுரண்ட பாக்குறான். அவன் கண்டிப்பா வீழணும். ஏன்னா ஒரு தொல் பழங்குடி இனத்தை சேர்ந்த தமிழர்கள் இதை ஒருபோது விரும்ப மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.